அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களை எழுப்பி உம்முடைய சத்திய வார்த்தைகளை கேட்டு அனுபவிக்கிற பிள்ளைகளாக எங்களை உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தினீர். நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இன்றைக்கு தேவன் அவருக்குள் தரித்து நிற்க வேண்டும். அவர் சொன்ன வேத சத்தியங்களுக்கு நாம் சார்ந்து நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். என்னில் தரித்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் நாம் நல்ல கனிகளை கொடுக்காத பட்சத்தில், அவர் விரும்புகிற கனிகளை நாம் கொடுக்காத பட்சத்தில் நம்மை ஆண்டவர் நிர்மூலமாக்கி விடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எப்படி என்பதை இன்றைக்கு அந்த சத்தியத்தின் மூலமாக நாம் கேட்போம். இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று மத்தேயு 3வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. இந்த வாக்கியத்தை நாம் லூக்கா 3வது அதிகாரம் 9வது வசனத்திலேயும் வாசிக்கலாம். அன்பு பிள்ளைகளே, நல்ல கனிகொடாத மரம், நல்ல கனிகொடாத மரம் வெட்டுண்டு போடப்படும். அந்த வெட்டுவதற்கு தேவன் ஆயத்தமாக கோடாரியை அந்த மரத்தின் வேறு அருகே வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்மை ஆண்டவர் நல்ல செடியாக நட்டார். நாம் நன்கு வளர்ந்து தேவ கிருபைக்குள்ளாய் அவர் நம்மை எவ்வளவு பராமரிக்க வேண்டுமோ அவ்வளவு பராமரித்து நல்ல ஒரு பெரிய மரமாக வளர்த்து விட்டார். அந்த மரம் ஏற்ற காலத்தில் அதனுடைய கனியை கொடுக்கும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அவர் தோட்டக்காரர், அவர் எஜமானர். அவர்தான் நிலத்தை பண்படுத்தி மரமாக இருந்த இப்பொழுது மரமாக இருக்கிற நம்மை செடியாக நாட்டினார். நாம் நல்ல கனி கொடுக்கக்கூடிய பருவத்தில் வந்துவிட்டோம். அந்த கனியை எதிர்பார்க்கிற எஜமானனாகிய அவருக்கு அந்த கனி எப்படி பலம் கொடுக்கக்கூடியதாய் காணப்படும்? என்ன கனிகளை கொடுத்தால் நம்முடைய எஜமானர் அதை நல்ல மரம் என்று சொல்லுவார்? எல்லோருக்கும் தெரியும். நாம் நல்ல ஈவுகளை நாம் செய்யும்போது, நற்பாதையில் நடக்கும்போது நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களும் நம்மை புகழ்வார்கள், நம்மை படைத்த ஆண்டவரும் புகழ்வார். ஆனால் உலக ஈடுபாடுகளிலே நாம் சிக்கி ஆண்டவர் கொடுத்த அந்த நற்பலனை நாம் கனியாக கொடாமல் கெட்ட கனிகளை கொடுப்போம் என்றால் ஆண்டவர் மரத்தை வெட்டி விடுவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசிப்போம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு 19வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நல்ல மரம் எது? எந்த மரம் நல்ல கனிகளை கொடுக்கிறதோ அது நல்ல மரம். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்குமா? கொடுக்காது. கெட்ட மரம் தான் கெட்ட கனிகளை கொடுக்குமே தவிர நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி என்றால் மத்தேயு 7வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளையும் கொடுக்க மாட்டாது. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்ல மரங்களா கெட்ட மரங்களா என்பதை யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நடும்போது நாம் நல்ல மரங்களாக இருந்திருக்கலாம்.
வளரும்போதும் நல்ல மரங்களாக இருந்திருக்கலாம். அந்த வளர்ச்சிக்கு கனி கொடுக்கக்கூடிய காலத்தில் நாம் வரும்போது நாம் கனி கொடுக்கிறோம். ஆனால் என்ன கனிகளை கொடுக்கிறோம் என்பது தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற கேள்வி. சற்று யோசிப்போம். நிந்தையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம் நிந்தைக்கேற்ற வாழ்க்கையை வாழாமல் தேவ சமூகத்தில் நாம் படுகிற எல்லா பிரயாசங்களையும் ஆண்டவர் நமக்கு காண்பிப்பேன் என்று சொன்னால் அந்த பிரயாசத்தின் பலனை ஆண்டவர் நமக்கு எப்படி காண்பித்து கொடுக்கிறார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் ஒரு சத்தியத்தை அங்கு வைக்கிறார். ஆண்டவர் ஒரு திராட்சை தோட்டத்தை அங்கு நாட்டுகிறார். அந்த திராட்சை தோட்டத்தை நாட்டுவதற்கு அவர் தெரிந்தெடுத்த அந்த நிலத்தை எவ்வளவு பண்படுத்துகிறார். மிகவும் கற்களை பொறுக்கி அதை அந்த களைகளை எடுத்து அந்த நிலத்தை பண்படுத்தி நன்கு உழுது உரம் போட்டு அங்கு நன்கு பயன்படுத்தி வைக்கிறார். அந்த பண்படுத்தப்பட்ட அந்த நிலத்திலே அவர் திராட்சை செடியை நாட்டுகிறார். அந்த திராட்சை செடி நல்ல வளர்ந்து நல்ல பழங்களை திராட்சை பழங்களை கொடுக்கும் என்று எதிர்பார்த்த அந்த தோட்டக்காரர், அந்த எஜமானர், அது கனி கொடுத்ததற்கு பின் அந்த கனியை புசித்து பார்க்கும்போது அது கசப்பான கெட்ட கனியாக இருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். அன்பு பிள்ளைகளே, யோவான் 15வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, என்னில் கனிகொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். கனிகொடாத நல்ல கனிகொடாத கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார். நல்ல கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் செய்து அதை பழுது பார்க்கிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கொடிகளாக இருக்கிறோம். கொடியானது செடியை பின்பற்றினால், தொடர்ந்தால், படர்ந்தால் தான் அது கனிகளை கொடுக்க முடியும். அதே யோவான் 15:6 சொல்லுகிறது, ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியிலே எரியுண்ட கொடியைப் போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து குழியிலே போட்டு விடுவார்கள், அவைகள் எரிந்து போகும் என்று சொல்லுகிறார். நாம் தேவனுக்குள் நல்ல கனிகளை கொடாவிட்டால் நம்மை எரிப்பதற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு நாம் நிலைத்திருக்கிற நிலை, தேவனுக்குள் எந்த அளவு நிலைத்திருக்கிறோம்? தேவனோடு சஞ்சரிக்கிற நீங்களும் நானும் தேவனுக்குள் நிலைப்பட்ட நற்கனிகளை கொடுக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மிலே பலம் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தோற்றத்தின் நினைவுகளின் பலனை நாம் யோசித்து பார்ப்போம். எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் பலன் என்ன என்பதை யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள் வாழ்கிற அந்த அனுபவங்கள் நம்மை பலப்படுத்துகிற அனுபவத்திற்கு சாட்சியாக எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, நாம் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நாம் ஆகாத காட்டு திராட்சை செடியின் கனிகளை, கசப்புள்ள கனிகளை கொடுத்தால் ஆண்டவர் நம்மை வேரோடு அறுத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். அவர் நாட்டின கொடியை அவரே அறுப்பது அவருக்கு சந்தோஷமாக இருக்குமா? யோசித்து பார்ப்போம். எவ்வளவு அந்த கனியை, அந்த செடியை நாட்டுவதற்கு அவர் பிரயாசப்பட்டார், எவ்வளவு பணம் செலவழித்திருப்பார். இன்றைக்கு நீங்களும் நானும் நல்ல நிலத்தில் நாட்டப்பட்ட திராட்சை செடி கொடியைப் போல நாம் அந்த செடியை படர்ந்து அதை சுற்றிலும் அதற்குள் படர்ந்து நல்ல கனிகளை கொடுக்கும் பட்சத்தில் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். அப்படி படர்ந்தும் நாம் நல்ல கனிகளை கொடுக்கவில்லை என்றால், அன்பு பிள்ளைகளே, அந்த கொடியை அறுத்து அக்னியிலே போட்டு விடுவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில்
இந்த நாளுக்குரிய சத்தியத்திலே நாம் பார்க்கும்போது எந்த உலகத்தின் ஈவுகளிலேயும் நாம் நாட்டப்பட்ட நிலையில் நமக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அனுபவத்திலே ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். நம்மை பாதுகாப்பதற்கு சுற்றிலும் வேலி அடைத்து வைத்தார். நாம் நல்ல கனி கொடுக்கவில்லை என்றால் வேலியை அவரே தகர்த்து விடுகிறார். தகர்த்து விடும்போது வழியில் போகிற பிள்ளைகள், காற்று பண்டுகள், ஆடு மாடுகள் எல்லாம் நம்மை மேய்ந்து விடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் அந்த நிலை நமக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறோமா? அப்படி வர வேண்டும் என்று விரும்புகிற நாம் கெட்ட கனிகளை கொடுக்கக்கூடாது. நல்ல கனிகளாக நாம் தேவ சமூகத்தில் நாட்டப்பட்டவர்களாய், கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் நம்மை தேவன் உருவாக்கி, அந்த கனிகளிலே நல்ல திராட்சை ரசத்தையும் நல்ல எண்ணெயும் நாம் பூசிக்கொள்ளக்கூடிய குடிக்கிற பிள்ளைகளாக நம்மை தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த நிலைக்கு நாம் தள்ளப்படாமல் நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்மை உருவாக்க தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா? அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து நல்ல ஈவுகளுக்கேற்ற ஜீவிதத்திலே நாங்கள் பங்கு பெற எங்களை அழைத்து கொண்டு வாரும். உம்முடைய கிருபை எங்கள் அனைவரோடு கூட இருந்து காத்து கொள்ளட்டும். எல்லாம் வல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, நல்ல கனிகளை கொடுப்போம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.